எனக்கு salary மட்டும் தான் வருது. பே ஸ்லிப் கிடையாது, salary ஸ்லிப் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாதுப்பா எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால 10,000 கட்ட முடியும். அதெல்லாம் கட்ட முடியும். உங்களுக்கு நாங்க இங்க லோன் வாங்கி தரோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் இருக்கு. பக்கத்துல பைபாஸ் வந்து 200 மீட்டர் தாங்க, ரொம்ப கிட்ட. இது பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அங்க இருந்து 500 மீட்டர் தாங்க இங்க. உடனடியா வந்து யாரெல்லாம் புக் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இம்மீடியட்டா ஒரு ஸ்கூட்டர் தரோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்து உங்களை கூப்பிட்டு வந்து நாங்க சைட்டை காமிச்சிட்டு திரும்ப நான் உங்களுக்கு போய் வீட்டுல விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். 50,000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இடமும் கிடைச்சிடும். 100% லோன் கட்டி எந்த வங்கியா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க அவைலபிள். இங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 3000 நம்ம காம்பவுண்டை தாண்டிலாம் அவ்வளவுதான் போயிட்டு. நாங்க வந்துட்டு என்னது இது தெருவா ரோடா இந்த போர்டு வச்சிருக்காங்க. வாலாஜாபாத்ல 10,000 ரூபாய் மாத தவணையில டிடிசிபி என்றாரா அப்ரூவ்டு, நோ டவுன் பேமெண்ட், 100% லோனு, ஒரு பைசா கூட இல்லாம எப்படி 1600 புழுறாங்களா? என்ன செக் பண்ணுவோமா? யாரையுமே காணுமே. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் இந்த போர்டு பார்த்தேன், அங்கங்க நிறைய இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னாங்க இத பத்தி. நீங்க இந்த சைட்ல இருக்கீங்க. நீங்க? நாங்க வந்துட்டு தீரா அசோசியேட்ல இருந்து பேசுறோங்க. எங்களோட லேண்ட் தாங்க. ஓகே. இடத்தோட பேரு? இடத்தோட பேர் வந்துட்டு எஸ்பி நகர். எஸ்பி நகர். சார் நீங்க இந்த கம்பெனில என்னவா இருக்கீங்க சார்? நாங்க இந்த கம்பெனி நாங்க தாங்க போட்டுருக்கோம். நீங்க தான் போட்டுருக்கீங்க. போட்டு இப்போ மொத்தம் 84 பிளாட் இருக்கு. அந்த 84 பிளாட்ல வந்துட்டு 30 பிளாட் எல்லாம் முடிஞ்சிருது, குயிக்கா முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஆமா முடிஞ்சு. நாங்க இப்பதான் பார்த்தோம் போர்டு. முன்னாடி வராங்க மேடம், எல்லாம் கேள்விப்பட்டு வராங்க. உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டாங்க போல. வந்திருக்காங்க. இப்போ குயிக்கா வந்துட்டு எவ்வளவு குயிக்கா நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வராங்களோ, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி இடம் ரொம்ப வசதியா இருக்கும். ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே. அப்ப உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே வந்து 84 பிளாட்ஸ்ல ஆல்ரெடி 34 முடிச்சிட்டீங்க. இன்னும் 50 பிளாட்ஸ் தான் இருக்கு. சரி, அது என்னதுங்க பாதா? 10,000 ரூபாய் இஎம்ஐ டவுன் பேமெண்ட்டே வேணான்னு போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி எந்த கம்பெனி தராது. வீடு வேணும்னு கேக்குறவங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் நாங்க வீடு கட்டி கொடுக்கணும்னா பேங்க் லோன் வந்துட்டு 10,000 ரூபாய் அவங்க மாதம் கட்டிக்கிற மாதிரி சுலபமான முறையில, எளிய முறையில இதை நாங்க லான்ச் பண்ணிருக்கோங்க. அப்படிங்களா? அப்படின்னா பர் ஸ்கொயர் ஃபீட் என்னங்க சார் வருது ரேட்? ஸ்கொயர் ஃபீட் வந்து 1600 ரூபாய். இங்க பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 3000 நம்ம காம்பவுண்டை தாண்டிலாம் அவ்வளவுதான் போயிட்டு. நாங்க வந்துட்டு 1600 தான் போட்டிருக்கோம். அது எப்படி உங்களால இந்த ரேட் கொடுக்க முடியுது? எல்லாரும் 2000 2500 கொடுக்கும்போது நீங்க மட்டும் ஏன் 1600 ரூபாய் கொடுக்குறீங்க? இதுல ஏதாவது உள்குத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எளிய முறையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சுலபமான முறையில அவங்க வீடு கட்டி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல 450 ஸ்கொயர் ஃபீட் கட்டி தருவீங்க. அப்போ ஒரு வீட்டோட ரேட் என்னங்க வருது? வீடு இடம் ரெண்டும் சேர்ந்து 20,40,000 தாங்க. இப்போ ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா அது கொடுக்குற பணத்தை விட நீங்க ஈஸியா இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகே. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு 10,000 15,000 வாடகை கொடுக்கறதுக்கு பதில் நீங்க இடமும் வீடும் சேர்த்து ஒரு காம்பாக்டா 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தரீங்க. தனி வீட்டுல சொந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும். வாடகைக்கு பதில் நம்ம சொந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டின மாதிரி வச்சு இடமும் நம்மளுக்கு சொந்தமாச்சு, வீடும் நம்மளுக்கு சொந்தமாச்சு. சரி, அப்ப இது எங்க இன்டீரியர்ல வச்சிருக்கீங்களாப்பா? ஸ்கூலு, காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பக்கத்துல இருக்குதா? எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. பைபாஸ் இங்க இருந்து பக்கத்துல பைபாஸ் வந்து 200 மீட்டர் தாங்க, ரொம்ப கிட்ட. இது பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அங்க இருந்து 500 மீட்டர் தாங்க இங்க. இது எங்களை போல இருக்கிறவங்கலாம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். இடம் வாங்க முடியாம, வீடு கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு, எளிமையா இருக்கிறவங்களுக்குலாம் இது போன்ற இடம் நல்ல அமைப்பு கொடுக்கும். இதுல எந்த உள்குத்தும் இல்லை, ஏமாற்று வேலையும் இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. நாங்க நிறைய பேர் ஏமாந்து பழக்க இதுவானதுனால எங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பயம். சரி, என்ன நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கல்ல, அதுக்காக நான் இதை கேட்டேன். நான் கஷ்டப்பட்டதுக்காக. கரெக்ட் தாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சரி, இதுக்கு எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட், வில்லங்கம்லாம் இல்லாம வச்சிருப்பீங்க? எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிருக்கோங்க. 60 வருஷம் இந்த டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு. ஸ்கூல் காலேஜ் இங்க என்னப்பா இருக்கு? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நிறைய இருக்குங்க. பக்கத்துல தான் இருக்கு. எல்லாமே நீங்க நேரடியா சைட்ல வந்து பாத்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஹாஸ்பிடல் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு. பெரிய 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிடல் இருக்கா? 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிடல் இருக்கு. காலேஜ் இருக்குது. சரி, நேர்ல வந்தா பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கலாம். சரி, அப்ப கனெக்டிவிட்டி ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் எல்லாமே ஓகேப்பா. இங்க என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆனா ரோடு எல்லாம் இன்னும் போடவே இல்லையாப்பா? ரோடு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்க. போட்ட உடனே இப்போ குயிக்கா சீக்கிரம் முடிஞ்சிடும், அந்த வேலையை முடிஞ்சிடும். வேற என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? இந்த சைட்டுக்கு நீங்க என்னென்ன பண்ணி கொடுக்குறீங்க? டிடிசிபி என்றாரு அப்ரூவ்டுன்னு போர்டுல போட்டுருந்தீங்க. என்னென்ன பண்ணி தர போறீங்க? ரோட்லாம் வந்துட்டு இப்போ சீக்கிரம் போட்டு கொடுத்துறோம். 30 அடி சாலை, 25 அடி சாலை எல்லாமே இருக்கு. பக்காவா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 அடியில
தண்ணியே வந்துடும். 50 அடியில தண்ணி வந்துருச்சுங்களாப்பா? தண்ணி வந்துருச்சு, சுத்தமான தண்ணி. நல்லா பாருங்க, நீரோட்டம்லாம் அருமையா இருக்கு இந்த இடம் பூரா. ஓகே, அதனால அருமையா இருக்கு தண்ணி. நீங்க எப்போ வேணாலும் வரலாம், வந்து குடிச்சு பார்க்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும் தண்ணி. அப்படி தண்ணி நல்லா சுவையான தண்ணி. ஓகே, நாங்கெல்லாம் வந்து மெட்ரோ வாட்டர்லயே வாழ்ந்துட்டோம். சோ இதையும் ஒரு தடவை வந்து சர்வை பண்ணி பார்க்கணும் நாங்களும். சரி, அப்ப கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்க, இபி கொடுத்துருக்கீங்க, சோலார் லைட் போட்டுருவீங்க. லைட் போட்டுருவோம். 30 அடி 24 அடி ரோடு கொடுத்துறீங்க. தார் ரோடு போட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஆளு போட்டுறீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கீங்கப்பா? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரலாம் இருக்கு. ஓகேங்க, எல்லாமே அவைலபிள். எல்லா சைடுமே இருக்குமா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா சைட்லயும் இருக்கு. எல்லா சைடுலயுமே இருக்கு. சரி, இந்த கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள். அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஏதாவது போடுவீங்களா? இல்லங்க, அவ்வளவு ஒண்ணு. ஒரே காசு. 1600 ரூபாய். எனக்கு வீடு கட்ட வேண்டாம், இடம் மட்டும் கொடுங்கனால இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்ப நாங்க மட்டும் வந்தா போதும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்லப்பா? ஒரு பிரச்சனை இல்லங்க. 50000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு பைசா கூட வேணாம்னு சொன்னீங்க. 50000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். அது எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான். உங்களுக்காக தான். அதுங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இடமும் கிடைச்சிடும். 100% லோன் கட்டி எந்த வங்கியா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க அவைலபிள். சரி, அங்கெல்லாம் பக்கத்துல அங்க இங்கன்னு எங்கன்னா வாங்கினா கோல்டு தராங்கப்பா, அது தராங்க, ஃப்ரீயா தராங்க, அது ஏதோ தராங்க. நாங்களும் கொடுக்குறோங்க மேடம். என்ன தரீங்க? நாங்க வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இப்ப எவ்வளவு உடனடியா வந்து யாரெல்லாம் புக் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இம்மீடியட்டா ஒரு ஸ்கூட்டர் தரோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளா கொடுக்குறீங்க? நாங்க தரோம். பெட்ரோல் கூட போடுற செலவு இல்ல எங்களுக்கு. இல்ல, நீங்க வரலாம், வந்து லேண்ட வந்து புக் பண்ணலாம். அந்த ஸ்பாட்ல அப்பவே நீங்க வண்டியில எடுத்துட்டு நேரா வீட்டுக்கே போலாம். ஓகே, அப்ப நாங்க வரும்போது ஒரு 50000 ஃபேமிலியோட வந்தா போதும். பிடிச்சிருந்தா அப்படியே புக் பண்ணிடலாம். அந்த 50000 கட்டண உடனே பைக் கொடுத்துருவீங்க. போகும்போது நாங்க பைக்லயே போயிடலாம். ஃப்ரீயா தரோம். ஃப்ரீயா தரீங்க, இடமும் கம்மியா தரீங்க, லோனும் 100% வாங்கி தந்துறீங்க, வண்டியும் ஃப்ரீயா கொடுத்துறீங்க. அட போங்கப்பா, நான் கவர்மெண்ட் ஜாப்லயும் இல்ல, எந்த ஜாப்லயும் இல்ல. எனக்கு சேலரி மட்டும் தான் வருது. பே ஸ்லிப் கிடையாது, சேலரி ஸ்லிப் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாதுப்பா எனக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களால 10000 கட்ட முடியும், அதெல்லாம் கட்ட முடியும். உங்களுக்கு நாங்க இங்க லோன் வாங்கி தரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சேலரி ஸ்லிப் வேணாம், ஒன்னும் தேவையில்லை, பே ஸ்லிப் வேணாம், எதுவுமே வேண்டாம். லோன் வாங்கி தரீங்க. உங்களால முடியும்னாக்கா கண்டிப்பா 10000 ரூபாய் என்னால கட்ட முடியும். ஈஸியா உங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு லோன் வாங்கி தரோம். சரிப்பா, நாங்க இப்ப சென்னையில இருந்து வரோம், ஒரு ஃபேமிலியோட வரோம். எங்களுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அப்படி இப்படி கூட்டு வர முடியுமா? ஏன்னா நான்லாம் வயசு பொண்ணு வந்துருவேன், வயசானவங்க இருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்து உங்களை கூட்டு வந்து நாங்க சைட்டை காமிச்சிட்டு திரும்ப நான் உங்களுக்கு வீட்டுல விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சென்னையில எங்க இருந்தாலும், காஞ்சிபுரத்துல எங்க இருந்தாலும், செங்கல்பட்டுல எங்க இருந்தாலும் நாங்க கூட்டு போறோம். ஓகே, மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கன்னா இருக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க. எந்த ஜங்ஷன்ல இருந்து பிக்கப் பண்ண கூடாது நீங்க சொல்லிடுவீங்க இல்லையா? கண்டிப்பா பிக்கப் பண்ணி பிக்கப் டிராப் பண்ணிடுவீங்க. ஓகே, எனக்கு இந்த எல்லா சைட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, இந்த ஊர் இருக்கு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. வாலாஜா பஸ் ஸ்டாண்ட் பக்கம், வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், இந்த நியூ பைபாஸ் ரோடும் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இதுல என்ன ஒரு சைட் எனக்கு ஒன்னு புக் பண்ணி வச்சிருங்க. நான் நாளைக்கு போயிட்டு எங்க ஃபேமிலியோட வந்துடுறேன். கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ so much.